பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு ஆடியோ கொலசி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜங்குக் அந்த விண்டோ கிட்ட உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜிம்மியோட ரூமை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அவர் அறியாமலே அவர் கண்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஎஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. இந்த 2 இயர்ஸாக ஜிம்னை பற்றி யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஜிம்னை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் ஜிமின் கூட இருந்த அவ்வளோ அழகான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஜங்குக் யோசித்து பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக ஜிமினை பார்க்குறதுக்காக ஜிமினோட வீட்டுக்கு சிகரேதி குதிச்சு பைப்பை பிடிச்சி ஏறி ஜிம்னோட ரூம்க்கெல்லாம் போயிருப்பார். அந்த குட்டி குட்டி அழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே, ஜிம்னோட அந்த க்யூட்டான ஸ்மைல், ஜிமின் பண்ணுற அந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டி, இது எல்லாமே ஜங்குக்கோட ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படியே வந்துட்டு போகுது. ஜங்குக் அப்படியே அந்த விண்டோ கிட்ட உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டே ஜிம்னோட ரூமை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அந்த அழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவர் மைண்டுக்கு வந்துட்டு போகுது. ரூமை மட்டுமே பார்த்துட்ருக்காரா. இப்போ தேங்க உள்ள வர்றாரு. ஜங்குக் அப்படியே ஒரு டீயர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டேன், ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. இங்கே என்னடா பண்ணிருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே ஜங்குக்கு பின்னாடி அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா இங்கேருந்து பார்த்தா ஜிம்னோட வீடு நல்லாவே தெரியுது. ஜங்குக்கு இதை பார்க்குறாரு. அங்கே என்னடா பார்த்துட்ருக்கேன்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி வா, அம்மா சாப்பிட்லான்னு கூப்பிட்டாங்க. நான் வரேன், நீங்கள் போ. ஏண்டா என்னாச்சு? இல்லைடா நீ போ, நான் வரேன். ஏய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்ச தேங்க இழுத்துட்டு போகிறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா. ஜங்குக்கோட வீடே அவ்வளோ பரபரப்பாக இருக்கு. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே ஃப்ளவர்ஸ், அங்கங்கே லைட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜங்குக்கோட வீட்லேயே தான் மேரேஜ். அவருடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த பால்கனியில் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே நின்றுட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. ஒரு லைட் ப்ளூ கலர் ஷர்ட், ஃபுல் கன் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அவர் கையை நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டு அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டு ஒரு கையில் ட்ரிங்க்ஸ் கிளாஸும் இன்னொரு ஹேண்ட் அவருடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டு எல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இப்போது நம்ம தேங் தான், டேய் மச்சான் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க் சொல்கிறாரு. ஜங்குக் அப்படியே என்னடா அங்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே டோன் பண்ணுறாரு. டோன் பண்ணால் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. அவர் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட. தூரத்தில் நம்ம ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. உங்கள் கூட உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக வாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு ரெட் கலர் கோட் போட்டு, பிளாக் கலர் ஹேரு, கழுத்தில் ஒரு குட்டி செயினு, லைட்டாக ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டு, பிளாக் கலர் ஹேரு, கண்ணுக்கு லைட்டாக காஜல் போட்டு அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்காரு. உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டீங்க, ஜங்குக் ஜிம்மினை பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போது ஜிம்மன் கிட்ட, ஜிம்மன் சொல்லுடி, அங்கே பாரு யார் வந்திருக்காங்கன்னு. யாரை சொல்கிற? ஜங்குக் வந்திருக்காண்டா. ஜங்குக்கா? எங்கே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அப்படி ஜிம்மன் பார்க்குறாரு. ஜிம்மனோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸோட அவ்வளோ லவ்வோட பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து வந்தவர். அவருடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ரொம்ப உடஞ்சி போய் அப்படி ரொம்ப நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கு பார்த்த மாதிரியே நடந்து வந்துட்டுருக்காரு. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 பேருமே எவ்வளோ ஹாப்பியாக ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டு கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஜிம்மன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஜங்குக்குமே அப்படி தான். 2 பேர்த்துக்குமே
அவ்வளோ அழகான ஒரு ஐ கான்டாக்ட் போகுது 2 பேத்தோடுமே. ஐஸ்லேயும் அவ்வளோ டியர்ஸ் அப்படியே தேங்கி நிற்குது, ட்ராப் அவுட் ஆகலை. 2 பேத்தோட ஃபேஸ்லேயுமே அவ்வளோ லவ், அவ்வளோ மிஸ்ஸிங் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிக்சிங் ஃபீலிங்கோடு தான் 2 பேருமே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஜெமினோட அப்பா வராரு. ஜெமன், ஆ அப்பா, எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உங்கள் அம்மா எங்க? அம்மா எங்கடா? அம்மா அம்மா எங்கேயோ இங்கே. ஃபஸ்ட்டு போய் அவளை கூட்டிகிட்டு வசிக்கிறோம். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஜிம்னோட அப்பா இதை நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. நோட் பண்ணிட்டு இருந்துட்டு அப்படியே டோன் பண்ணி ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு இப்போ தான் ரியாலிட்டிக்கே வராரு. என்ன பண்ணுற ஜங்குக், ஏண்டா மறுபடியும் மறுபடியும் இந்த தப்பு பண்ணிட்டே இருக்க? இப்போ தான் சுகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அதை நீயே கெடுத்து விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மொத்த ஃபீலிங்ஸையுமே அவர் அப்படியே அவர் மனசுக்குள்ளே போட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏண்டா, ஏன் இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு உனக்கு? அது அது ஒன்றும் இல்லை. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் மேரேஜ் முடியறதுக்கு? ஏன்டா, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, எனக்கு எப்படா இங்கேருந்து போவோன்ட்ருக்கு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேங்கிட்ட சொல்லிக்கிட்டே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ஓரமாக, அவருக்கும் இந்த மேரேஜுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஏதோ ஒரு ஓரமாக நின்றுட்டு ட்ரிங்க் பண்ணிருக்காரு. இதை ஜிமன் பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கை பார்த்த மாதிரியே தான் வந்துட்டுருக்காரு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு வராத ஒரு ஃபோன் காலை அவர் இயர்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு, அதே ஃபைல் தான், அந்த ஃபைல் அப்படியே எனக்கு மெயில் சென்ட் பண்ணிடு, நான் செக் பண்ணிட்டு உனக்கு என்னன்னு சொல்கிறேன், இமீடியட்டாக எனக்கு சென்ட் பண்ணுற வழியை பாரு, ஓகே, லேட் பண்ணிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு பேசுகிற மாதிரியே அப்படியே அந்த சைட் போயிடுறாரு. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, ஏன் ஜங்குக்கா, ஏண்டா நான் அவாய்ட் பண்ணுறேன்? என் மேலே அவனுக்கு கோவமாக இருக்கல்ல? ஜங்குக்கா, ஏண்டா அப்படி பண்ண? ஏண்டா என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறேன்? ஜங்குக், என்னை இப்படி அவாய்ட் பண்ணாத ஜங்குக், என்னால் அதை தாங்கிக்க முடியல ஜங்குக். உன்கிட்ட பேசணுண்டா, ப்ளீஸ் என்கிட்ட பேசு ஜங்குக். என்னை பார்க்க கூட மாட்டல்ல, என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலையா ஜங்குக்கா? நான் அவ்வளோ தப்பு பண்ணிட்டல்ல ஜங்குக்கா, சாரி ஜங்குக்கா, என்கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் இப்படியே தான் ஜிமன் பேசலான்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்துக்கிட்டே இருக்காரு. ஜங்குக் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதை தேங்கும் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் கிட்ட, உனக்கு என்ன பைத்தியமாடா, ஏன்னா அப்படி பண்ணிகிட்ருக்க? அதான் அவன் உங்ககிட்ட பேசலான்னு தெரியுதில்ல, ஏன்னா அவன் அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்க? என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்கீங்க? போதுண்டா, இதோ அங்கே ஒருத்தன் ஏற்கனவே என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்டா, நான் மறுபடியும் அவனை கஷ்டப்படுத்த விரும்பலை மச்சான். என் லவ் அவ்வளோதான்டா, முடிஞ்சிருச்சு. அது ஒரு சாப்டர் மாதிரி, அது முடிஞ்சிருச்சு, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே அதை ஓப்பன் பண்ண வேண்டாம் மச்சான். ஓப்பன் பண்ணால் நானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி, இது எதுக்கு மச்சான் தேவையில்லாமல்? இது இப்படியே விட்டுறலாம் மச்சான், அது அப்படியே விட்டுறது மட்டும்தான் நல்லது. அங்கே பாருடா, சுகாவோட ஃபேஸில் இந்த ஸ்மைலை பார்க்கறதுக்கு எனக்கு 2 இயர்ஸ் ஆச்சு மச்சான். இந்த ஸ்மைல் மறுபடியும் இல்லாமல் போகிறதுக்கு என்னால் அது பண்ண முடியாது மச்சான். அதுதான் மச்சான், நான் அவனை மறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். எனக்கு எப்படா இந்த மேரேஜ் முடியும்னு இருக்கு, எப்படா இந்த இடத்த விட்டு போவோன்னு இருக்கு மச்சான். அவன் என் பின்னாடி வர எனக்கு பயமாக இருக்கு மச்சான். எங்கே நான் அவனை ஹக் பண்ணிட்டு மறுபடியும் ஐ லவ் யூ ஜிமன் சொல்லிடணும்னு பயமாக இருக்கு மச்சான். அது நடக்கவே கூடாது மச்சான், அது நடக்கவே கூடாது. நான் 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 என்னால் முடியல மச்சான். என் குளிச்சு இப்படி பார்த்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் அவனை மறக்கிறது மட்டும்தான் மச்சான் நல்லது. என்னை மறக்க போறியா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட
அப்படியே டோன் பண்ணி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஜமன் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. சடனாக டர்ன் பண்ணி தேங்க தான் பார்க்குறாரு. சாரி மச்சான், என்னால் முடியாதுடா. நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத என்னால் சத்தியமாக பார்த்துட்டு இருக்க முடியல. போதுண்டா, இந்த 2 இயர்ஸ் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலடா. அதான் அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பைத்தியமாடா நீ? பைத்தியமான்னு கேட்குறேன். ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஜமன் ஸ்ட்ரைட்டாக ஜங்குக் கிட்ட வந்து ஜங்குக்கு போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அடிச்சுக்கிட்டே, ஏன்டா அப்படி பண்ண? ஆ, உன்னால் எப்படி ஜங்குக்கா முடிஞ்சது? உன்னால் எப்படி முடிஞ்சது? என் அப்பா கிட்ட ஏன்டா இப்படி சொன்னேன்? என் அப்பா கிட்ட என்னை மறந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். உன்னால் எப்படி ஜங்குக்கா முடிஞ்சது? நான் அவ்வளோதான் இல்லை, என்னை இவ்வளோதான் லவ் பண்ணியா ஜங்குக்கா? நான் மட்டும்தான் உன்னை நினச்சிட்டே இருக்கேன்ல ஜங்குக்கா. சாரி, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு. ஏன்டா என்னை விட்டு போனேன்? நான் எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை மறக்க முடியாமல் தினம் தினம் செத்துட்ருக்கேன் ஜங்குக்கா. ஜங்குக்கா ப்ளீஸ் என்னை விட்டு மறுபடியும் போகாத ஜங்குக்கா. ஜங்குக்கா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. ஜங்குக்கா சாரி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் உன்னை பற்றி சரியாகவே புரிஞ்சிக்கல ஜங்குக்கா. ஜங்குக்கா, ஜங்குக்கா இதை பேசு ஜங்குக்கா. ஜங்குக்கா ஐ லவ் யூ ஜங்குக்கா. என்னை விட்டு போகாத ஜங்குக்கா. எப்படி ஜங்குக்கா உன்னால் முடிஞ்சது? என் அப்பா கிட்ட எப்படி உன்னால் இப்படி பேச முடிஞ்சது? என்ன என்ன அவ்வளோதான் இல்லை, என்னை அப்படியே விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா ஜங்குக்கா? சொல்லுடா, என்னை அப்படியே விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஜிமின் அப்படியே ஜங்குக்கா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிட்டு, உன்னால் எப்படிடா முடிஞ்சது? உன்னால் எப்படி முடிஞ்சது? என்னை 2 இயர்ஸை பார்க்காம, என்கிட்ட பேசாமல், என் கூட சண்டை போடாமல் உன்னால் எப்படி ஜங்குக்கா முடிஞ்சது? என்னால் முடியல ஜங்குக்கா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கா ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுதுட்ருக்காரு. ஜங்குக்கா அறியாமலே அவருடைய ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினை பேக் ஹக் பண்ண போகுது. இப்போது அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போது ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜங்குக்கை பார்த்து சொல்லுடா, உன்னால் எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிமினை அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? போடா போ, என்னை விட்டு போயிரு. நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன்டா அப்படின்னு தான் நீ அன்னைக்கு சொன்னேன். என்னை விட்டு போயிரு ஜிமின், நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் உன் லவ்வுக்கு நான் டிசர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் எப்படி அவனை விட்டு போக முடியும்? நீ தான் என் உயிராச்சு, நான் எப்படி அவனை விட்டு போக முடியும்? நீ தான் என்னை விட்டு போயிட்ட, நானும் உன்னை விட்டு போக முடியாது ஜங்குக். என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை அப்படியே விட்டு போயிட்டல்ல. இதுவே என் பழைய ஜங்குக்காக இருந்தால் என்னை விட்டு போயிருக்க மாட்டான் தெரியுமா? இது என் ஜங்குக்கே கிடையாது. என் ஜங்குக்கு என்ன சொல்லுவான் தெரியுமா? யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா, யார் கேட்டாலும் உன்னை தூக்கி கொடுக்க மாட்டேன்டா. இவ்வளோ ஏன் உன் அப்பா வந்து ஜிமினை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னாலும் சண்டை போட்டு என்னை மேரேஜ் பண்ணிப்பேன்னு நினச்சேன்டா. அப்படியெல்லாம் சொன்ன ஜங்குக் இன்னைக்கு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டான்ல. ஏன்டா என்னை விட்டு போனேன்? சொல்லு ஜங்குக், ஏன்டா என்னை விட்டு போனேன்? இவ்வளோதான் நீ என்னை லவ் பண்ணுறியா? இவ்வளோதான் நீ என்னை லவ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே கேட்குறாரு. ஜங்குக்கால பேச முடியல. ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஜிமின் பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் ஜங்குக்கோட மனசை அவ்வளோ காயப்படுத்திகிட்ருக்கு. இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிமினை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த டைட்னஸ் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னா, ஜிமினோட பாடி ஜங்குக்கோட பாடியோட அட்டாச் பண்ண மாதிரி அவ்வளோ டைட்டாக, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, குள்ளச்சி சாரிடா, எனக்கு இதை விட்ட வர வழி தெரிலடா, என்னை மன்னிச்சிருடா. சத்தியமாக நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல தெரியுமாடா. உன்னை பற்றி யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட கிடையாதுடா. நானும் உன்னை மறந்துடலாம், எப்படியாச்சும் உன்னை மறந்துடலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியலடா
நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. நானும் என்னை எவ்வளவோ பிஸியாகவே வச்சுக்கிறேன் தெரியுமா? உன்னை பற்றி யோசிக்கக்கூடாது, உன்னை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே தான்டா இருக்கேன். ஆனால் ஒரு செகண்ட் கிடைச்சா கூட உன்னை பற்றி மட்டும்தான்டா யோசிச்சுட்ருக்கேன். ஜிம்மன், இப்படியெல்லாம் பேசாத ஜிம்மன். வலிக்குது ஜிம்மன், ரொம்ப வலிக்குது ஜிம்மன். எனக்கு பயமாக இருக்குடா. மறுபடியும் மறுபடியும் நான் சுகாவை காயப்படுத்த விரும்பலடா. இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஸ்மைலை நானே கெடுக்க விரும்பலை ஜிம்மன். நான் இன்றைக்கி இந்த மேரேஜுக்கு வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். இந்த தேங்கும் எல்லாருமே பிளான் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடா. நான் உன்னை பார்த்தேன்னா எங்கே உன்னை வந்து ஹக் பண்ணிட்டு குளிச்சு ஐ லவ் யூ, என்னை மன்னிச்சிரு, நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டுருணுன்னு பயமாக இருந்துச்சுண்ணா. அதனால மட்டும்தான் நான் உன்கிட்ட வரவே இல்லை. சாரி ஜம்மன், என்னை மன்னிச்சிரு. இது செட் ஆகாது ஜம்மன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம்டா. சங்குக்கா, என்ன சொல்லிட்டுருக்க? நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாமா? ஏண்டா? ஏன் என் அப்பா சொன்னாருன்னா என்னை விட்டு போயிடுவியாடா? இவ்வளோதான் எல்லாமே மேலே லவ் வச்சுருக்கியா? ஜிம்மன், நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன்டா. அப்புறம் ஏன்டா என்னை விட்டு போன? நீ தானடா சொன்ன என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி என்ன சொன்ன? உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், உன்னை நினச்சி நினச்சி அழுதுட்டு தானே இருக்கேன்னு சொன்னேன். அதனால தான்டா. போதுண்டா, என் கொல்லிச்சு என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலடா. அதனால தான் உன்னை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். ஏன்டா ஏன் இப்படி பண்ண? நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தாண்டா உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்கேன். உன்னை பற்றி மட்டும்தாண்டா எல்லாமே. எனக்கு சொல்ல தெரில ஜங்குக்கா, எனக்கு சொல்ல தெரில. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ ஜிம்மன், ஐ லவ் யூ ஜிம்மன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் அந்த ஹக்கர் பிரேக் பண்ணிட்டு, ஜங்குக்கா என்னை இதுக்கு மேலே விட்டு போக மாட்டல்ல, சத்தியமான விட்டு போக மாட்டேன்டா, சத்தியமான விட்டு போக மாட்டேன். நீ எனக்கு வேணும், என் குளிர்ச்சி எனக்கு வேணும். சாரி ஜங்குக்கா, நான் தான் ஒன்றும் சரியாக புரிஞ்சிக்கல. அன்றைக்கி நீ என்ன பண்ணேன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. சாரிடா. எனக்கு தேங்க மட்டும் சொல்லலை, உன்னை பற்றி நான் புரிஞ்சிருக்கவே மாட்டேன்ல. நான் தான் உன்னை சரியாக புரிஞ்சிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காரு. என்னடா சொல்கிற? தேங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. வாங்கடா ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஜிம்மன் ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம தேங்க வராரு. வந்த வேகத்துக்கு ஜிம்மனோட சிக்ஸ்லேயே பழையர்னு ஒன்று கொடுக்குறாரு. ஜிம்மன் எந்திரிச்சு நின்றுட்டு அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட, ஏண்டா நீ மட்டும்தான் என்னை கஷ்டப்படுத்தாமல் இருந்த, இப்போ நீ கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாரு. என்னடா பேசிகிட்ருக்க? என்னடா பேசிகிட்ருக்க? ஏண்டா ஜங்குக்கோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஜங்குக்கு ஏன்டா இப்படி கொண்டுட்ருக்கீங்க? என்ன சொல்கிற? நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாரு. என்ன பண்ணீங்களா? அன்றைக்கி ஜங்குக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அன்றைக்கி அன்றைக்கி என்ன நடந்தது உனக்கு தெரியுமா ஜிம்மன்? அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறாரு. இப்போ தேங்க அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் ட்ரிங்க் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இப்போ மெக் தான், கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணுறா, எங்களுக்காக ட்ரிங்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மெக் ரொம்ப கம்பல் பண்ணதுனால ஜங்குக் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்லிட்டுருக்காரு அப்படின்னா, மச்சான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னு கேள. மச்சான் நீ கேள. ஏன்டா என் கொல்லச்சி என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்டா. அவன் என்னை அவ்வளோ லவ் பண்ணுறான்டா. அவன் அளவுக்கெல்லாம் என்னால் லவ் பண்ண முடியாது மச்சான். நான்லாம் அவன் லவ்வுக்கு நான் டிசர்வே கிடையாது மச்சான். நான் அவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா? அவன் எனக்கு கிடைச்சிட்டான் மச்சான். மச்சான் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான்டா, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்குன்னு ஒரு 2 இல்லை 3 பேபி. என்ன மாதிரி 2, அவனை மாதிரி ஒரு பேபி. ஒரு குட்டி அழகான வீட்டில், அந்த வீட்டை சுற்றி யாருமே இருக்கக்கூடாது. நான் மட்டும் ஒரு தனி வீட்டில், அந்த வீட்டை சுற்றியும் ஃப்ளவர்ஸாக இருக்கணும். அந்த வீட்டில் நான், என் கொல்லச்சி,
அப்புறம் என் பசங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்டா. அப்புறம் எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு குட்டி பிஸ்னஸ், ஹை லெவலெல்லாம் வேணாம் மச்சான், ரொம்ப மீடியமாக இருந்தால் போதும். அப்படியே ரொம்ப அழகாக அவன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுண்டா. அவனை இந்த அளவுக்கு ஹாப்பியாக, ஏன் அவங்க அப்பங்கூட இந்த அளவுக்கு அவனை ஹாப்பியாக பார்த்துருக்க கூடாது மச்சான். அந்த அளவுக்கு ஹாப்பியாக அவனை நான் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவனை ஹாப்பியாக வச்சுக்கணும் மச்சான். அவனை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன் மச்சான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க அப்பங்கிட்ட பேசி ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டில் நான், என் கொல்லச்சி, என் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழணுண்டா மச்சான். டேய், என் கொல்லச்சிக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா, ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு. அவனை மீறி நான் இன்றைக்கி ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். கொல்லச்சி சாரிடா, இன்றைக்கி ஒரே ஒரு தடவை மட்டும் நான் குடிச்சிக்கிறேன், சரியா, என்னை மன்னிச்சிடடா அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணான் தெரியுமா. அவன் உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறான்டா. நீ ஃபோன் கால் கட் பண்ண உடனே நீ எங்கே ரொம்ப கோச்சிட்டியோன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அவன்கிட்ட வந்து பேசலான்னு வந்தான். அதுக்குள்ளே தான் அவன் எதோ பேசி பெரிய பிரச்சனையாயிருச்சு. அன்னைக்கு வேணும்னு அவனும் குடிக்க கிடையாது, நாங்கள் தான் ரொம்ப கம்பல் பண்ணோம். எதுக்கு தெரியுமா கம்பல் பண்ணோம்? அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுடைய ப்ராஜெக்டை ஒரு கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் யூஎஸ் போகணும்னு சொன்னான். அவன் ரொம்ப பயந்தான் தெரியுமா. உன்னை விட்டு அவனுக்கு யூஎஸ் போக விருப்பமே கிடையாது. நாங்கள் எல்லாரும் தான் ரொம்ப கம்பல் பண்ணோண்டா. அதை எங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் எங்களுக்கு பார்ட்டி வச்சான். அந்த மெக்கு நாய் தான் ஜங்குக்கு ஊற்றி கொடுத்துட்டு ஏதோ சொல்லி அவனை ஏதோ பண்ண வச்சிட்டான். அவன் அதனால மட்டும்தானே அன்னைக்கு குடிச்சிட்டு அவன் ஏதோ பண்ணிட்டான். தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்ட்டு உங்கள் அப்பங்காரன் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா. என்ன சொல்கிற? என் அப்பா என்ன பண்ணார்? உங்கள் அப்பங்காரன் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான். சுகாவோட மேரேஜ் நடக்கணும்னா ஜங்குக் உன்னை வந்து மீட் பண்ணக்கூடாதான், உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாதான், இவ்வளோ ஏன் உன்னை பார்க்கவே கூடாதான். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் சுகாவுக்கு எனக்கும் மேரேஜ் நடக்குமா. அதுக்கு ஜங்குக்கு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியிருக்கான். அதனால் மட்டும்தான்டா இப்போ மேரேஜ் நடக்க போகுது. ஏண்டா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அவனை ஏண்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? இந்த 2 இயர்ஸ் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு அவன் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன்டா. ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? இந்த அவனை லவ் பண்ணதுலேருந்து நீ தான் கஷ்டப்பட்டுருக்கியா? நீ கஷ்டப்படலடா, ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தானே கஷ்டப்பட்டுட்ருக்கான். அவன் அடிக்கடிக்கு சொல்லுவான், அவன் லவ்வுக்கெல்லாம் நான் டிசர்வ் கிடையாதுன்னு. எனக்கு இப்போ தான்டா புரியுது, அவனுடைய லவ்வுக்கு நீ டிசர்வ் கிடையாது. அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான்டா. அவன் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம வார்த்தையாலேயே கொன்றுக்கல்ல. உன்னால் எப்படி ஜெமினி இப்படியெல்லாம் பேச முடிஞ்சது? மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு மேலே அவனை என்ன பண்ணலான் இருக்கீங்க சொல்லுங்க? அவனை இப்படி நான் பார்த்ததே கிடையாதுடா. அவன் உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் கெத்தா, அவ்வளோ ஹாப்பியா, அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு கெத்து தெரியுமா? ஆனால் இப்போது வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான். அவன் ஃபேஸ்லேருந்து ஒரு கொஞ்சம் ஸ்மைல் கூட நான் என்னால் அவனை பார்க்க முடியல தெரியுமா? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டீங்கல்ல. நான் உன்கிட்ட ஒன்று தான் கேட்கணும்னு நினச்சி வந்தேன். அவன் இதுக்கு மேலே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் ஜங்குக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருந்துக்கோ. இதை சொல்லிட்டு போனாலும் தான் வந்தேன். அவன் போய் உன்னை போயும் லவ் பண்ணான் பார்த்தியா, அவனை சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் கேட்டா தாங்க அப்படி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்ட ஜெமீனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் ஜங்கு கிட்ட சொல்லிக்கிட்ட என்ன இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லணுன்னு கூட உனக்கு தோணலையா? நான் தான் முட்டாள், நான் தான் பைத்தியம் மாதிரி. குலச்சி என்னடா பண்ணுற? இதுக்குடா நீயே உன்னை கைப்படுத்திக்கிற. சாரி ஜங்குக்கா, நான் உன்னை சரியாகவே புரிஞ்சுக்கலல்ல. சாரிடா, என்னை மன்னிச்சிருடா. சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலடா. என் அப்பாவை நீ அடித்த உடனே எனக்கு
என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன். ஜமீன், நான் தான் அவன்கிட்ட சாரி சொல்லணும். நான் தான் அவன்கிட்ட சாரி சொல்லணும்டா. குடிச்சிட்டு நான் ஏதேதோ பண்ணிட்டேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் வந்துட்டுருக்கு. ஏன்னா 2 பேருமே அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயும் அவ்வளோ லவ் இருந்திருக்கும். இப்போ 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு சாரி சொல்லிட்டே இருக்காங்க. இப்போது ஜிமன் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்துக்கிட்டு, ஜங்குக்கா என்னை விட்டு போயிட மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காரு ஜங்குக். அப்படி ஜிமனோட ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, என்ன பாரு அப்படிங்கிறாரு. ஜிமன் அப்படியே நிமிர்ந்த ஜங்குக்கோட ஃபேஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு மேலே உன்னை அப்படியெல்லாம் விட்டு போயிட மாட்டான். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். இதுக்கு மேலே உங்கள் அப்பனே வந்து சொன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா இந்த 2 இயர்ஸாக உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ ஏன் என்னை விட்டுட்டு போடான்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் ஜிமன். ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப மேடாக லவ் பண்ணுறேன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஜிமன் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாப்பினஸ், ஒரு டியர்ஸ், அவ்வளோ மிஸ்ஸிங் ஃபீலிங், அவ்வளோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எமோஷனலும் கலந்த மாதிரி அவங்க லவ்வை அவ்வளோ க்யூட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹக் மூலியமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜமன் அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. ஜங்குக்குமே அப்படிதான் ஜமனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போது ஜமன் அவருடைய ஹெட்டை மட்டும் தூக்கி ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா, சொல்லுடா, அன்றைக்கி நான் ஏர்போர்ட் வந்தேன். என்ன வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிமனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜிமன், ஆமாம், ஏர்போர்ட் வந்தேன். உன்னை பார்க்கக்கூடாது, உன் கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் உன் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தேன் ஜங்குக்கா. அண்ணா, அப்போ லாஸ்ட்டாக என்கிட்ட பேசிட்டு போனேன்ல, இதுக்கு மேலே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்ல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜங்குக்கா. உன்னை அப்படியே ஓடி வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, என்னை விட்டு போகாதடா, என்னை விட்டு எங்கடா போகிற அப்படின்னு கேட்கணுன்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சுடா. அதனால தான் நான் வரலை. நான் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. லாஸ்ட்டாக உன்னை ஒரு வாட்டி பார்த்தணுன்னு மட்டும் தோணுச்சு. அதான் ஏர்போர்ட் வந்தேன். உன்னை பார்த்தேன். நீ அழுதுகிட்டே போனதை நான் பார்த்தேன். என்னால் முடியல ஜங்குக்கா. அந்த நிமிஷம் அப்படியே கத்தி சொல்லணும்னு தோணுச்சு. அந்த ஏர்போர்ட்டே கேட்குற மாதிரி கத்தி சொல்லணும்னு தோணுச்சு. ஜங்குக்கா, என்னை விட்டு போகாத, நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு கத்தி சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் என் அப்பா ஞாபகம் வந்தார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜங்குக்கா. நான் அதனால தான் அப்படியே சைலண்ட்டாக உன்னை ஒரு ஓரமாக நின்ட்டு பார்த்துட்டு மட்டும் போயிட்டேன். அப்போ கூட நீ என்னை தேடினல்ல. நீ என்னை தேடும்போது உன்னை அப்படி என்னால் பார்க்க முடியல ஜங்குக்கா. அதான் நான் ஏர்போர்ட் விட்ட அப்போவே நான் போயிட்டேன். ஜங்குக்கா, இப்போ சொல்கிறேன், என்னை விட்டு போக மாட்டல்ல. என்னை இப்படியே விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போக மாட்டல்ல. ஜங்குக்கா, எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போறியா? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்குக்கா. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஜங்குக்கா, எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கா. இப்போ கூட என் அப்பா உன் மேலே கோவமாக இருக்கார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜங்குக்கா. எனக்கு நீயும் வேணும், என் அப்பாவும் எனக்கு வேணும்.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜங்குக்கா. ஆனால் ஒன்று மட்டும் ஜங்குக்கா, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. உன்னை இந்த 2 இயர்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் ஜங்குக்கா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக்கா. என்னை விட்டு போகாத ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. குழந்த மாதிரி அழுகிறாரு. ஜங்குக் அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு, சரிடா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், சரியா? ஐ லவ் யூ ஜமன், ஐ லவ் யூ குலச்சி. என்னால் மட்டும் நீ இல்லாமல் என்னாலே மட்டும் இருந்துட முடியுமா என்ன? என்னாலையும் இருக்க முடியாதுடா. நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. ஐ லவ் யூ ஜமன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஒருத்தர் மேலே இருக்க ஃபீலிங்ஸை இன்னொருத்தர் அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேருமே டியரி ஐஸோட அந்த லவ்வை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் அவ்வளோ அழகாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜெமின்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜெமின் சடனாக அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு, ஜங்குக்கா அப்பா கால் பண்ணிடுறாரு. சரி சரி சரி, நான் கிளம்புறேன். ஏய், எங்கே போகிற? இப்போ தானே சொன்னேன் என்னை விட்டு போகாதன்னு சொல்லிட்டு. அப்படி நீயே சொல்லிட்டு இப்போது நீ மட்டும் என்னை விட்டு போகிற? ஜங்குக்கா என்ன பேசிகிட்டு இருக்கா? கீழே எல்லோரும் இருக்காங்க. நான் நான் பாட்டுக்கு ஒரு ரூமுக்கு வந்து நின்றுட்டுருக்கேன். ஜங்குக்கா, நான் போகிறேன் ஜங்குக்கா. ஆமாம், தயங்கெல்லாம் எங்க? அவனுங்களாம் அப்போவே போயிட்டானுங்க. எப்போங்க நீ என்னை விட்டு போகிற? என்னை விட்டு போகாத, என் கூடவே இரு. அச்சோ ஜங்குக்கா, என்ன பண்ணுற? நான் போகிறேன். அப்போ வர விடாமல் கால் பண்ணிட்டே இருக்காரு. இரு, நான் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் அப்படியே அந்த கால் அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ அப்பா, எங்கடா இருக்க? நான் 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 வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. வீட்டுக்கு போயிட்டியா? அங்கே என்ன பண்ணுற? இல்லைப்பா, ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜங்குக் என்ன பண்ண ஜங்குக்? என்னாச்சு ஜமன்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. ஏண்டா, லீவ் போட்டு தானே வந்திருக்க, அது எதுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணிருக்கானுங்க? வேறு வேலை இல்லையா அவனுங்களுக்கு? அது இம்பார்ட்டண்டான ஃபைல்ப்பா, அது நான் மறந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது நான் வேறு லீவ் போட்டேன்ல, அதான் அது சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னாச்சு ஜமன்? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சரிடா, எல்லோரும் இங்கே உனக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, வாடா. எது வந்தாலும் அப்புறம் போய் பார்த்துப்பியா? வரேன்ப்பா, வரேன். என்னடா பண்ணிருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுற ஜங்குக்? அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ பேசு, நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன்ல. என் ஜிமனை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹலோ ஜிமன். அப்பா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் வேணா வரட்டா? இல்லைப்பா, இல்லை, அவ்வளோதான். இன்னும் ஒரு 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 10 மினிட்ஸ்ப்பா, நான் வந்துடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல்ப்பா, நான் வர வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. இதை சென்ட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்ப்பா. சரி, சீக்கிரம் வா, உங்கள் அம்மா வர உன்னை தேடிகிட்டே இருக்கான். சரிப்பா சரிப்பா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அந்த காலை கட் பண்ணிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக்? நான் தான் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல, நீ பாட்டுக்கு என்னென்னமோ. ஜங்குக் ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக் அப்படியே ஜிமனை அந்த வாலில் பென் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு, ஜிமினோட நெக்கு, ஜிமினோட இயர்ஸ், நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணி அவ்வளோ அழகாக லிப் பண்ணுறாரு. இது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஜிமினை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ ஹாப்பியோட அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமன் செம்மையாக மூவ் ஆன் பண்ணுறாரு. ஜங்குக்கோட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ குலச்சி, ஐ லவ் யூ டூ.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிம்ரனோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் ஜிம்ரனோட கண்ணை பார்த்துக்கிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேர்த்துக்குமே அவ்வளோ அழகான ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மினும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கிஸ் ரொம்ப ஹாப்பியாக, அவ்வளோ லவ்வோட, நிறைய மிஸ்ஸிங் ஃபீலிங்களோட அவ்வளோ அழகாக 2 பேரும் ஐஸ் டு ஐ பார்த்துக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க.